ஸ்ருதி ரொம்ப ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த ஸ்ருதி எல்லாரையும் சத்தம் போட்டு வெளியே கூப்பிட எல்லாருமே வெளியே வந்து நிற்கிறாங்க. உனக்கு மட்டும் தனியாக சொல்லணும் ரவி அப்படின்னு சொல்ல, என்னாச்சு இப்போ எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்ருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா என்னாச்சுன்னு இப்போ ரவிகிட்டையும் சத்தம் போடுறேன் அப்படின்னு அங்கே விஜயா ரொம்ப பதவசாக கேட்க, எனக்கு உங்கள் யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லை, உங்கள் யாரையுமே எனக்கு பிடிக்கல, எனக்கு இப்போவே இருக்க கோவத்துக்கு இந்த வீட்டை விட்டு போகலான்னு தான் தோணுது அப்படின்னு ஸ்ருதி சத்தம் போட, ஸ்ருதி முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு மீனா பக்கத்தில் வராங்க. ஸ்ருதி ரொம்ப கோவத்தில் இங்கே எதுவுமே பேசாம நிற்க, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு பலகுரல், அப்புறம் அந்த பிரச்சனையை நம்ம என்ன எதுன்னு பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. அப்போது ஸ்ருதி வந்துட்டு, நானும் ஒரு பிஸ்னஸ் தான் ஆரம்பிச்சிருக்கேன், என்னுடைய பிஸ்னஸ்க்கு வரலனாலும் பரவாயில்ல, ஆனால் என் பிஸ்னஸை கெடுக்காமாச்சு இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு ரவி கேட்குறாங்க. இங்கே பார், நீ எதையுமே தெரியாமல் பேசாத, நீ அந்த நீத்து ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறதெல்லாம் சரிதான், ஆனால் அதுக்காக ஏன் ஹோட்டல் அடியோட இங்கே வீணாக போனாலும் பரவாயில்ல நீ நினச்சிட்டு தானே இருக்க அப்படின்னு கோவத்தில் கேட்க, ஏய் என்ன பேசுகிறேன், யார் தப்பு பண்ணாலும் அவங்கக்கிட்ட நேரடியாகவே கேட்பேன், அன்னைக்கு கூட நீ வந்தப்போ தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சுது, நீத்து உன்னுடைய ஹோட்டலில் இந்த ஆட்களை இங்கே பணத்துக்காக விலை பேசிட்டாங்கன்றதே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது, அதை பற்றி அவங்ககிட்ட நேரடியாகவே கேட்க தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, ஓ எனக்காக நீ கேட்க வேற செஞ்சியா, இதை நான் உனக்காக நம்ப வேற செய்யணுமா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. நீ நம்பினாலும் நம்பலைனாலும் நான் சொல்கிறதா உண்மை, அப்புறம் எதுக்கு நீ அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, இங்கே பார், நான் ஒன்றும் நீத்துக்காக அந்த ஹோட்டலில் இல்லை, நீத்துடைய அப்பா அவர் என்னையை நம்பி அந்த பொறுப்பை ஒப்படைச்சார், இப்போ வரைக்கும் அதை நான் சரியாக நடத்திட்டு போகிறேன்ற ஒரு சந்தோஷமான ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருக்குது, அதுவருக்காக மட்டும்தான் அந்த ஹோட்டலை நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரவியும். அப்போ நீ எதுவுமே எனக்கு எதிராக செய்யலை அப்படி தானேன்னு சொல்லி கேட்க, ஸ்ருதி முதல்ல என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு அண்ணாமலை கேட்க, என்ன ஸ்ருதி நீ போய் எங்கள் ரவியை சந்தேகப்படலாமா, ரவி உன் ஹோட்டலுக்கு வேலைக்கு தான் வரலையே தவிர மற்றபடி அவன் உனக்கு எதிராலாம் எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்ல, என்ன திரும்ப ஹோட்டல் ஏதாவது உனக்கு பிரச்சனை அப்படின்னு மனோஜ் கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி எதுவுமே பேசாமல் நிற்க, இது அமைதியாக இருக்கிறத பார்த்தாலே தெரியலையாம்மா, புதுசாக ஏதாவது அனுபவம் தெரியாத தொழிலை ஆரம்பித்தா பிரச்சனை வரத்தானே செய்யும், இங்கே பாருங்கள் ஷோரூமை பற்றின அறிவு எனக்கு நிறையவே இருக்குது, நானும் நிறைய படிச்சிருக்கேன், அதனால் அதை பற்றின ஒரு நாலேஜ் எனக்கு தெரியும், ஆனால் ஸ்ருதி படிச்சிருக்க விஷயத்துக்கும் அது பண்ணிகிட்ருக்க விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை, ஸ்ருதி இப்போ டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இப்போ போய் எப்படி ஒரு ஹோட்டலை மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், ஏற்கனவே அந்த நீத்து இவங்க ஹோட்டலில் வேலை பார்த்த ஆட்களை பணம் கொடுத்து வாங்கிட்ட தவிர இந்த ஸ்ருதி சொல்லிகிட்ருக்கு, அப்படி பார்க்கையில் இங்கே ஸ்ருதியால் தனியாக இப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க மனோஜ், அதுக்கு நான் என்னெல்லாம் ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், என்னுடைய ஹோட்டல் நல்லா தான் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேன், இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நீ என்ன சொல்ல வர அப்படின்னு அங்கே கேட்குறாங்க மனோஜோ. அதுக்கு ஒன்றே ஸ்ருதி சொல்கிறாங்க, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கூட ரெஸ்டாரண்ட்டில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ரவி கேட்குறாங்க. அப்போ தான் எங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க, புதுசாக நான் என்னுடைய ஹோட்டலை விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் என்னுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், அவர் ரொம்ப பெரிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவர், அவர்கிட்டே கேட்கும்போது தான் எனக்கு சில ஐடியா கிடச்சிது அப்படின்னு சொல்ல, என்ன ஸ்ருதி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் மீனா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதாவது டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டை விரிவுபடுத்தணும், அதாவது எப்படி சொல்கிறது, புதுசாக அறிமுகப்படுத்துகிற எங்கள் ஃபுட்டு இது மக்கள்கிட்ட போகும், அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே அவங்க ஆர்டர் பண்ணுற கேக்ஸு இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன், அது மட்டும் இல்லாமல் காம்போ ஆஃபர்னு சொல்லி நான் அதையுமே ரெடி பண்ணலான்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே ஸ்ருதியை பார்க்குறாங்க. சரி ஸ்ருதி, சந்தோஷமான விஷயம் தானே, இதில் கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு தான் தெரியுமே மீனா, நான் தான் புதுசாக ஆன்லைனில் இப்போ ஃபுட் டெலிவரி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கல, ஆமாம் அன்றைக்கி கூட எனக்கு பூ ஐடியா கூட நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் மீனா, இப்போ அதுக்கு கீழே போய் பார்த்தா நீங்கள் கேக் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, நீங்கள் அதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க, அது மட்டும் இல்லாமல் கேக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆர்டர்ஸ் அதெல்லாம் உங்களால் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதுவும் இல்லை மீனா, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இன்னைக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, அதுவே எனக்கு இன்னும் சில உந்துதலையும் கொடுக்குது, இதை விட தாண்டி என்னால் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது, ஆனால் யார் போய் இந்த மாதிரி என்னுடைய ஆன்லைன் அதுக்கு கீழே இருக்கிறதுல தப்பான ரிவ்யூவை ஏன் எல்லோரும் கொடுக்குறாங்கன்னு தான் எனக்கு தெரியலை,
இதெல்லாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கேருந்து வாங்கிட்டு போன அத்தனை பேரும் சாப்பாடு நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு கீழே ரிவ்யூ சாப்பாடு சரியில்லை, சாப்பாடே உங்களால் சரியாக செய்ய முடியாதப்போ எப்படி கேக்கு சரியாக பண்ணுவீங்க, இப்படி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உடனே இதை கேட்ட ரவியும் இங்கே அமைதியாக நிற்க, இங்கே அதை பார்த்துட்டு இருக்க ஸ்ருதி எல்லாம் உன்னால தான் சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்காக இப்போ ரவிக்கிட்ட கோவத்தை காட்டுறீங்கன்னு இங்கே ஸ்ருதியை பார்த்து கேட்குறாங்க மீனாவும். இங்கே அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, நிச்சயமாக இவன் பண்ண வேலையாக இருக்குன்னு சொல்ல, இல்லை ஸ்ருதி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடிக்கு தான் நீங்கள் பேசவும் செஞ்சுருக்கீங்க இல்லையா அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொல்கிறாங்க எங்கள் ஸ்ருதியும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அவரை பார்த்து பேசின விஷயம் யாரோ ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படி தெரிஞ்சதுனால தானே இந்த விஷயமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் மீனா, யோசிச்சு பார்த்தா நான் பேசின விஷயம் ரவிக்கு கூட தெரியாதே. இப்போ உங்கள் எல்லாக்கிட்டையும் சொல்லனதுக்கு பிறகுதான் ரவிக்கே விஷயம் தெரியுது எனக்குள்ளே இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு. அப்படிப்பட்ட ஐடியாவை நான் இங்கே செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தவங்க இதை கேட்டுட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தா நிச்சயமாக இவளால் முடியாது, மக்களும் அதை நம்பி வரமாட்டாங்கன்னு நினச்சி தானே அதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஸ்ருதியும் சொல்ல, கரெக்டாக சொன்ன மீனா, நானும் இதே தான் யோசித்தேன். ஸ்ருதி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின விஷயம் அதுக்குள்ளே ஆன்லைனில் பல பேர் மூலமாக பரவிருக்கு. அப்படி பார்த்தா அப்போது ஸ்ருதி பேசின இடத்துல யாரோ ஒருத்தவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்ல, எங்கள் ஸ்ருதி சந்தேகத்தோட ரோஹிணியை பார்க்குறாங்க. ரோஹிணி நீங்கள் தான் இதெல்லாம் செஞ்சதான்னு சொல்ல, ஏங்க எதுக்குங்க ஏன் மேலே சந்தேகப்படுறீங்க, நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்டில் நானும் தான் உங்களை பார்த்தேன், அவர்கிட்ட பேசிட்டு கிளம்பும் போதான் உங்களை நானும் பார்த்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனீங்க. கொஞ்சம் பேசலாம் கூட ட்ரை பண்ணேன், ஆனால் நீங்கள் அவசரமாக கிளம்பி போனீங்க, அதனால் நானும் வந்துட்டேன். உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணீங்களான்னு சொல்ல, நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததே எனக்கு தெரியாதப்போ நான் எப்படி இதெல்லாம் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி விடாப்பிடியாக நிற்கிறாங்க. அதுக்கு இங்கே உடனே மீனா சொல்கிறாங்க, அப்போது ரோஹிணி தான் அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் ரோஹிணி மட்டும்தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்க முடியுமா? ரோஹிணியை தவிர வேறு யாரும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மாட்டாங்களா? மற்றவங்க யாருக்குமே இங்கே ஸ்ருதியை தெரியாதா? ஸ்ருதியோட பிஸ்னஸை கெடுக்கணும்னு ரோஹிணி எதுக்கு நினைக்கணும்? நாங்கள் என்ன ஹோட்டலை ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல, பிஸ்னஸை கெடுக்கிறதுக்கு அதே பிஸ்னஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு குடும்பத்தில் இருந்தாலே போதாதான்னு முத்து கேட்குறாங்க. முத்து கேட்குறதும் சரிதான்ற மாதிரி அண்ணாமலை பார்க்க, உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி போய் கேட்குறாங்க இங்கே ரோஹிணி கிட்ட. எதுக்குங்க ஏன் ஃபோனை கேட்குறீங்கன்னு இங்கே ரோஹிணி கேட்க, முதல்ல உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி கிட்ட கையில் இருக்க ஃபோனை விடாப்பிடியாக வாங்குற ஸ்ருதி, ஒருத்தவங்களுடைய ஃபோனை செக் பண்ணி பார்த்தாலே அதில் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அப்படி பார்த்தா இங்கே ரோஹினியுடைய ஃபோனை நம்ம பார்த்தா தெரியாமல் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்குறாங்க. வாங்கிட்டு பார்த்தா அதில் நீத்துடைய கால் நம்பர் தான் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இதை பார்த்ததுமே அதிர்ந்து போகிற இங்கே ஸ்ருதி உடனே கால் பண்ணுறாங்க நீத்துவுக்கு. ஹலோ அப்படின்னு இங்கே ரோஹினி வாய்ஸில் எங்கள் ஸ்ருதியை சொல்லுங்கள் ரோஹினி, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் பணமும் அனுப்பி விட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இருக்க கடன் தொல்லையிலேருந்தே தப்பிப்பீங்க. போயும் இந்த ஸ்ருதியோட அம்மா கிட்டே போய் கடன் வாங்கியிருக்கீங்க. கடன் பிரச்சனையால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கப்போ உங்களுக்கு உதவும் எப்படி? அதை விட பெரிய உதவியை நீங்கள் எனக்கு செய்கிறீங்க, இனிமேலும் செய்வீங்கன்ற நம்பிக்கை நிறையவே இருக்குது. இனிமே ஸ்ருதி ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் எனக்கு நீங்கள் தகவல் சொன்னால் மட்டும் போதும், அதை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நீத்து இதை கேட்ட ஸ்ருதி உடனே நான் ஸ்ருதி பேசுகிறேன்னு சொன்ன உடனே நீத்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. உன் வேலை தானா இது? ஏற்கனவே என்னுடைய ரெஸ்டாரண்ட் இந்த ஆட்களை இப்படி விலைக்கு வாங்கினேன், இப்போது இந்த வீட்டில் இருக்க ரோஹினியும் நீ விலைக்கு வாங்கிட்ட அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே நீத்து எதுவுமே பேசாமல் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே ஸ்ருதியும் ஃபோனை கட் பண்ண, எல்லாம் அந்த நீத்துவோடைய வேலை தான் அப்படின்னு சொல்ல, என்ன ஸ்ருதி சொல்கிறேன்னு அங்கே அதிர்ந்து போய் கேட்குறாங்க ரவியும். ஆமாம், நீத்து என்னுடைய ஹோட்டலில் வேலை பார்த்த ஆட்களை மட்டும் விலைக்கு வாங்கலை, இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்க ரோஹினியே விலைக்கு வாங்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற பழகுறலன்னு கேட்க, நீ இவங்க எனக்கு ஏதோ கடன் பிரச்சனை, அதுவும் எங்கள் அம்மா கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்காங்க போல, அந்த கடனை அடைக்க முடியாமல் இந்த நேரத்தில் அந்த நீத்துக்கிட்ட தான் கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ பணமும் அவங்க தான் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் இப்போ எனக்கு தெரியாமல் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து நான் என்ன பேசுகிறேன் என்ன பண்ணுறேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு தகவலை அந்த நீத்துவுக்கு கொடுத்துருக்காங்க. ரோஹினி இப்படிப்பட்டவங்களாம் நினைக்கிறத விட இதை விட மோசமானவங்களா இருப்பாங்களோன்னு தான் எனக்கு யோசிக்க தோணுதுன்னு எங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க. பணத்துக்காக விலை போகிறவங்களா ரோஹினி நீங்கள் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே ரோஹினி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. சொந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டு எப்படிம்மா உனக்கு இப்படியெல்லாம் செய்ய தோணுது? உன்னுடைய தொழில் அது மட்டும் உனக்கு முன்னேறிந்தா போதுமா? அடுத்தவங்க முன்னேறணுன்ற ஒரு எண்ணம் உனக்கு கூட உனக்கு இல்லையா? நீ எதுக்காக நீத்துக்கிட்ட விலைக்கு போன அப்படின்னு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க அண்ணாமலையும் கேள்வி கேட்குறாங்க. அப்பா இதெல்லாம் இப்படியே விட்டால் ஆகாது, பணத்தை அந்த நீத்துக்கிட்டேருந்து வாங்கித்தானே இந்த வேலையை பார்த்துருக்காங்க, பேசாமல் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், அதுதான் சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டேய் என்னடா பேசுகிற நீ அப்படின்னு மனோஜ் கேட்க, தப்பு பண்ணது இங்கே நீத்துவும் ரோஹினி தானே,
ஒருத்தவங்க பிஸ்னஸை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தண்டனை வேற என்ன கொடுக்க முடியும், அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, எங்கள் முத்து சொல்கிறதான் சரி, இனிமேல் என் வழியில் அந்த நீத்து குறுக்க வரக்கூடாதுன்னா நீத்து மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நீத்து வாச்சு நீ நீங்களாச்சு ரோகிணி, நீத்து உங்களை மாட்டி விட்டு அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஆனால் என் பிஸ்னஸை கெடுக்க நினச்ச நீத்துவை நான் சும்மா விட மாட்டேன். இப்போவே ஸ்டேஷன் போகிறேன், கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், நீத்துவை தூக்கி உள்ளே வைக்க தான் போகிறேன். இதுக்கப்புறம் நீங்களாச்சும் அவங்களாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப கோவமாக கிளம்பி போகிறாங்க. பின்னாடியே ரவியும் போயிடுறாங்க. ஏன்னா இந்த நேரத்துலையாவது நம்ம ஸ்ருதிக்கு பக்கபலமாக இருக்கணும்னு நினச்ச ரவி இங்கே ஸ்ருதிக்கு பக்கபலமாக இருக்கணுன்றதுக்காக அவரும் கூடவே கிளம்பி போகவும் செஞ்சிடறாங்க. கடைசியில் இங்கே ரோஹிணி தான் இப்படி மாட்டிக்கிட்டு தவிக்கவும் செய்கிறாங்க. வீட்டில் இருக்க அத்தனை பேரும் ரோஹிணியை காரி துப்பவும் செய்கிறாங்க.